இந்த பெடிக்யூர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பக்கெட் இல்லை ஏதோ ஒரு டப்பில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. கால் சூடு பொறுக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி ஹாட் வாட்டர் இருந்தால் போதும். அதில் என்னெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கல்லுப்பு, பேக்கிங் சோடா, பால் கொஞ்சமாக, ஷாம்பூ, இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து வெது வெதுப்பான சூடாக இருந்தால் போதும், நம்மளோட கால் சூடு பொறுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வாட்டரில் நான் ஒரு ஹாஃப் லெமனை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி விடுறேன். பெடிக்யூர் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு ப்ரௌன் சுகர் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். அதை வந்து நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ அண்ட் லெமன், இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பெடிக்யூர் ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். இந்த வாட்டரில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காலை வந்து நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் பக்கமாக நம்ம அந்த வாட்டரில் நம்ம கால் வச்சுட்டே இருந்திருக்கணும். 20 மினிட்ஸ் கழித்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய கால் வந்து நல்லா ஊறி இருக்கும். இப்போது நீங்கள் வந்து காலில் நெயில்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, நெயில் கட்டர் வச்சு அந்த நெயில்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஊறி இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு நெயில் கட் பண்ணுறதுக்கு வரும். இந்த பெடிக்யூர் பண்ணுறதுக்கு பெடிக்யூர் கிட் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற திங்ஸஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நெயில் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த கியூட்டிக்கல் கட்டர் நான் எடுத்திருக்கேன். இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் காயின் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். இதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நெயில் கிட்ட இருக்கிற நெயிலை சுற்றி இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அதாவது இறந்த செல்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். என்னோடய நெயிலை சுற்றி எவ்வளோ டெட் செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் ஏதாவது சின்ன காயின் அது மாதிரி வச்சு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா எந்த அளவுக்கு என்னோடய டெட் செல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது? நம்ம 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து எடுத்தோனாலே வந்துடும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காலில் இருக்கிற அந்த ஸ்கின்னும் வந்து பீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஷாம்பூ, எனி ஷாம்பூ, பெடிக்யூர் ஷாம்பூ வச்சுருந்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ஷாம்பூ எடுத்து உங்கள் கால் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பெடிக்யூர் ப்ரஷ், இது வந்து எல்லா ஷாப்லேயுமே இருக்குது. 50 rupees தான் இதோட ப்ரைஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ப்ரஷ்ஷு, தென் ஃபியூமிக் ஸ்டோன்னு சொல்லுவோம், இதை ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொரப்பாக இருக்கும், நம்ம பாதத்தில் வெடிப்பு இருக்கும் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது ப்ரைஸ் வந்து 50 rupees தான். இது மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ரஷ்ஷை வச்சு ஷாம்பூ போட்டு நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து நம்ம வாஷ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம வந்து 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கிறனால ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம டர்ட்ஸ் எல்லாமே வெளில வந்துடும். அகெயின் வந்து அதே வாட்டர்லேயே வந்து நம்ம ஃபுல்லாக வாஷ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ப்ராசஸையும் முடிச்சுட்டு இதே வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஃபியூமிக் ஸ்டோன் இருக்குது இல்லையா, இதை வந்து வச்சு நான் எந்த ஷாம்பூ எதுவுமே அப்ளை பண்ணலை. ஜஸ்ட் அதை மட்டுமே வச்சு நல்லா என்னோடய பாதம் ஃபுல்லாக தேய்க்கிறேன். நீங்கள் இந்த ஃபியூமிக் ஸ்டோனை குளிக்கும்போது பாடி ஸ்க்ரப்பராக கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளோட கை காலெலாம் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஹேர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே வராமல் இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் பாடி ஸ்க்ரப்பராக கூட யூஸ் பண்ணலாம். என்னோடய பாதத்தில் பார்த்திங்கன்னா சைடில் அந்த இடத்துல வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும், அந்த இடத்துல மட்டும். ஸோ அந்த இடத்துல மட்டும் நான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி என்னோடய ஃபுல் ஒர்க்குமே பண்ணுறேன். என்னோடய பாதத்தின் அடியில் வெடிப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ காமிச்சிருக்கேன். நான் அதே ப்ரஷ்ஷில் பின்னாடி அந்த வெடிப்புக்குன்னு இருக்கும், சொரப்பாக இருக்கும், அதை வச்சு நான் ஃபுல்லாக தேய்க்கிறேன். நல்லா ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கணும் இந்த ப்ராசஸ் மட்டும். அப்போ தான் வந்து அந்த வெடிப்பு எல்லாமே வெளில வரும். ஏன்னா நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போவும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தோன்னா நம்ம பாதத்தில் வெடிப்பு நமக்கு வராமல் இருக்கும். இப்போது எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு நல்லா அந்த வாட்டர்லேயே நான் மறுபடியும் கழுவி எடுத்துக்கிறேன் என்னோடய காலை. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரப்புக்கு நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன், உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். அதில்
இன்னொரு ஹாஃப் லெமனை நான் அதில் ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு அதே லெமனை வச்சு நான் என்னோடய பாதம் ஃபுல்லாக தேய்க்கிறேன். ஸ்க்ரப்பு வந்து நீங்கள் ஒரு 5 to 8 minutes நல்லா தேய்ச்சிட்டு கண்டினியூஸாக தேய்ச்சிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப டர்ட் இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக தேய்ங்க. ரெகுலராக இந்த ப்ராசஸ் நீங்கள் மந்த்லி 2 times பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெடிக்யூர் ஒன்று கண்டிப்பாக தேவைப்படாது. நான் லைவ் ரிசல்ட் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் அந்த வீடியோ எண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே வாட்டரில் நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டேன். ஸ்க்ரப் முடிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பேக் போட்டுக்கலாம். நம்ம இப்போது ஸ்க்ரப் முடிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு பேக் போட போகிறோம். பேக்குக்கு நான் யூஸ் பண்ணுறது அரிசி மாவு அண்ட் டர்மரிக், கஸ்தூரி மஞ்சள் நான் எடுத்திருக்கேன். ஒரு வேளை உங்களுக்கு அது செட் ஆகாதுன்னா நீங்கள் நார்மல் மஞ்சத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு டொமேட்டோ ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். அந்த டொமேட்டோவை ஃபுல்லாக அதில் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. அதை மட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு திக் பேஸ்ட் மாதிரி இருக்கணும். அரிசி மாவு மஞ்சத்தூள் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் இதில் பேக்குக்கு. இதை வந்து உங்கள் பாதத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு இந்த பேக்கை வந்து ஒரு 15 minutes நீங்கள் அப்படியே வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். பேக் போட்டுட்டு 15 minutes கழித்து நான் வந்து அதே வாட்டரில் ஃபஸ்ட்டு என்னோடய காலை ஃபுல்லாக கழுவிட்டு அகெயின் வந்து ஒரு க்ளீன் வாட்டர் வச்சு நான் மறுபடியும் என்னோடய காலை கழுவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாய்ஸ்சரைசர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். தென் இல்லைங்கிற பட்சத்தில் கோகனட் ஆயில் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய ஃபைனல் ரிசல்ட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.